வெளி மாநிலங்களில் வசிக்கும் தமிழர்களுக்கு தம் நாட்டை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகம் இருக்கும். அதே போல்தான் எனக்கும் இருந்தது. 20 வருட ஒரிசா வாழ்க்கையில் நான் பார்த்த அனைத்தும் தமிழாக இருந்தது. கிட்டத்தட்ட 14 பழங்குடிகள், கந்தா, குயி, குவி, கொடபா, மால்டோ, கிசான் போன்ற பழங்குடிகளும், நொலியா, கேவ்டா, கயல் வர்த்தகர் என்ற கடலோர மீனவர்களும், நான் சென்ற அனைத்து இடங்களிலும் பார்த்த தமிழ் ஊர் பெயர்களும், தமிழ் மொழி கூறுகளும், தமிழ் பண்பாடுகளும் என்னை தமிழ் குறித்து தேட வைத்தது. அதே சமயத்தில் ஒரிசாவில் தேடிய என்னை குமரிகண்டம், லெமுரியா என்ற கடலில் தேட சொல்லி என் நண்பர்கள் வற்புறுத்திய போது நான் சற்று தயக்கத்தோடு தான் இருந்தேன். இருந்தாலும் இந்த 14 வருட வாழ்க்கை, அதுவும் கடலில், கடல் நீரோட்டங்களில், கடலோர மக்களுடன், கடலோடிகளுடன் என்னுடைய கடல்சார் வாழ்க்கை இன்று உலக கடல் மேலாண்மைக்கு தீர்வு இந்த தமிழர்கள் தான் இருக்கிறது, தமிழ் இலக்கியங்கள் தான் இருக்கிறது என்ற எண்ணத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு தமிழியல் ஆய்வு ஒருவனுக்கு ஒரு மேலாண்மை திறனை கற்றுக் கொடுக்குமா என்று பார்க்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதன் விளைவுதான் இந்த இன்டகிரேட்டட் ஓஷன் கல்ச்சர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ற கடல்சார் மேலாண்மை நிறுவனம். இந்த கடல்சார் மேலாண்மை இன்று உலக நாடுகள் எங்கெங்கு கடல் இருக்கிறதோ அங்கு உள்ள அத்தனை மக்களுக்கும் பயன்படும். எப்படி திருக்குறள் உலக மக்களுக்கு பொதுவானதோ அதே போல் நம்முடைய கடல்சார் மேலாண்மை திறன் உலக மக்கள் அனைவருக்கும் பயன்படும்படியாக அமைந்துள்ளது. இதற்கான நன்றியை வளர்தொழில் திரு ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், முத்துப்பாண்டி அவருக்கும். ஏனென்றால் நான் வளர்தொழிலின் 25 வருட வாசகன். ஒரிசா காலத்தில் இருந்து வளர்தொழிலை தொடர்ந்து படித்து வருவன். எனக்கு மேலாண்மை, இந்த கடல்சார் ஆய்வை ஒரு மேலாண்மைக்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்ததே 2011 நவம்பரில் என்னுடைய முழு படத்தை போட்டு என்னுடைய கடல்சார் மேலாண்மையின் கூறுகளை அவர் வெளியிட்ட பிறகுதான் என்னுடைய திறன்களை, பொதுவாக என்னுடைய திறன்களை ஊடகவியலாளர்கள் தான் அதிகம் பயன்படுத்தியிருக்கிறார்கள். எனக்கே தெரியாது என்னுடைய ஆய்வின் விளைவு என்ன என்று. இந்த காணொளியில் இதுவரை என்னை வெளிப்படுத்திய ஊடகவியலாளர்களின் குறிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறேன். அதே சமயத்தில் சேர சோழ பாண்டியர்களின் முழுகி போன நிலங்களை கடலில் தேடி எனக்கு கடல்சார் வாழ்வியலில் உள்ள மக்களின் வரலாறை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தை முழுக்க செயல்படுத்தியதில் நண்பர் செல்வாவுக்கு முழு பங்கு இருக்கிறது. அவருடன் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிகழ்ச்சிகள் கலந்த போது மக்களின் வாழ்வியல் என்ன, அரசர்கள் வாழ்வை மட்டும் தேடி நமக்கு தமிழ்சார் மருதநில மக்களும் தமிழ்சார் மென்புல மக்களின் வாழ்வியல் திறனை நோக்கி தேட வைத்தது. நிலம் பொழுது என்ற டைம் அண்ட் ஸ்பேஸை உலகின் முதல் இலக்கியங்களில் பதிவு செய்தவர்கள் தமிழ் நாட்டு மக்கள் தான். தொல்காப்பியம் தான் முதலாக நிலம் அதன் பொழுது என்று பதிவு செய்தது. நானும் என்னுடைய ஆய்வு உலகின் மிக முக்கியமான பகுதியாக இருக்கும் இந்த தென்புலங்காவல் என்று சொல்லக்கூடிய கடலை வேலியாகவும் மலை அரணாகவும் கொண்டு இருக்கக்கூடிய நமது தென்புலங்காவல், குறிப்பாக இந்த தமிழ்நாடு, இது எப்படி உலகின் மேற்கியும் கிழக்கியும் கடல்சார் வரலாறு மூலமாக இணைத்தது? இந்த மக்களின் மேலாண்மை திறன் என்ன, மெய்யறிவு திறன் என்ன, எப்படி இந்த மக்கள் உலகம் முழுவதும் தன்னுடைய எல்லைகளை வைத்திருந்தார்கள்? இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய தமிழகம் எல்லை 1956 தான் பிரிக்கப்பட்டது. 1969 தான் ஜனவரி 15 தான் இதற்கு தமிழ்நாடு என்ற பெயரை அன்றைய அரசியலில் வைத்தார்கள். ஆனால் இந்த மக்களின் எல்லை உலகம் முழுக்க, உலகில் எங்கெங்கு கடற்கரையில் ஆறுகள் சேரக்கூடிய இடங்கள் அத்தனையிலும் இவருடைய ஆளுமை இருக்கிறது. அடுத்து இந்த புவியீர்ப்பு திறன் குறைவாக உள்ள இந்த தென் தமிழகம் மிக அழகான கடலையும் மிக அழகான மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலையில் அந்த திறன் தான் இந்த மக்களை உலக அறிய வைத்தது. குறிப்பாக நான் இந்த தமிழர்களின் பெருமையை தமிழ்சார் நிலங்களுக்கு தான் அர்ப்பணிக்கிறேன். அடுத்து இந்த குமரி முதல் இமயம் வரை என்ற ஒரு சொல்லை நான் என் வாழ்க்கையில் நேரடியாக பார்த்திருக்கிறேன். கன்னியாகுமரியில் இருந்து இமயமலையின் உச்சியில் கங்கை உருவாகும் இடத்து வரை நான் சென்ற அத்தனை இடங்களிலும் தமிழின் கூறுகளை பார்த்திருக்கிறேன். ஜெய்சால்மேரில் பார்த்திருக்கிறேன், அருணாச்சல் பிரதேசத்தில் பார்த்திருக்கிறேன், நாகாலாந்தில் பார்த்திருக்கிறேன், மணிப்பூரில் அத்தனை இடங்களிலும் தமிழ்சார் ஊர்கள் பெயர்களும் தமிழ்சார் கூறுகளும், குறிப்பாக ஒரிசாவில் நான் பார்த்தது இன்னும் முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை. அடுத்து இதுதான் இன்று நாஸ்டாலிக் என்று சொல்லக்கூடிய உலகின் முதல் மொழி என்று சொல்லக்கூடிய ஒரு 7 மொழிகளில் தமிழ் மொழியும் இருக்கிறது. அன்றைய காலத்தில் இருக்க திராவிடம் என்று சொன்னார்கள், இன்று தமிழே என்று சொல்லலாம். ஏனென்றால் இப்போது கிட்டத்தட்ட 85 மொழிகளில் தமிழின் நேரடி கூறுகளும் தமிழ் மொழி பண்பாடுகளும் இருக்கிறது. அதே சமயத்தில் இந்தோ யூரோப்பியன் என்று சொல்லக்கூடிய 469 மொழிகளிலும் தமிழின் கூறுகள் இருக்கின்றன. அடுத்து இது உலகின் மேற்கையும்
ரோமர்கள், கிரேக்கர்கள், ஈஜிப்து, அரபியர்கள் அத்தனை மக்களும் இங்கு வந்தார்கள். அதே சமயத்தில் தென்கிழக்கு ஆசியாவில் முழுக்க முழுக்க இந்த மக்களின், குறிப்பாக ஜப்பான், கொரியா, பிலிப்பைன்ஸ், சைனா எல்லா இடங்களிலும் இந்த மக்களின், மெக்சிகோ வரை இந்த மக்களின் தாக்கம் இருக்கிறது. அடுத்து இதுதான் தமிழ் மொழியை நான் ஒரு இயற்பியல் பின்புலத்தில் இருந்து வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்கள் ரிமோட் சென்சிங், மைனிங் போன்ற பல துறையில் இருந்தாலும் தமிழர்களின் மெய்யறிவு திறனை கண்டு மிக மிக வேந்தது இந்த பாடல் வைத்துதான். இது ரிமோட் சென்சிங்கில் 85 எடுத்த படத்தில் நீங்கள் பார்க்க இந்த நீல கலர் இடங்கள் எல்லாம் கடலால் பாதிக்கப்பட்ட பகுதிகள். கிட்டத்தட்ட 116 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அரியலூர் பகுதியிலும், காஞ்சிபுரம் வரையிலும், மானாமதுரை வரையிலும், கடுக்கரை வரையிலும் உள்ள பகுதிகள் கடலால் பாதிக்கப்பட்டது என்கிற ரிமோட் சென்சிங் அந்த செயலை 9ஆம் நூற்றாண்டில் புறப்புறல் வெண்பாமலை எழுதிய அயனரிதார் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். நாம் கடைசி 2 வரையை மட்டும்தான் அடிக்கடி பேசுவோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்துக்குடி என்று. ஆனால் அதற்கு முன்வரையை யாரும் பார்ப்பதில்லை. வையகம் போட்ட வயங்குழி நீர் கையகல என்றால் இந்த நிலத்தை சுற்றி இருக்கும் நீர் விலகி அதில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்துக்குடி. இது மிக அழகான ஒரு அறிவியல் சான்று. கடல் விலகிய இடம்தான் மருத நில நாகரிகம் தோன்றியது. ஏனால் கடல் விலகி அந்த இடத்தில் உப்பு தண்ணீரோடு மழை தண்ணீரும் சேர்ந்து அது மிக அழகாக மருத நிலமாக மாறக்கூடிய இடத்தில் இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே நிகழ்வை கேரள நாட்டில் கொல்லம் ஆண்டு உருவான காலத்தில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் பரசுராமர் கோடாலி எரிந்து நிலம் விலகியது என்று, கடல் விலகியது என்று பதிவு செய்திருக்கிறார்கள் புராணத்தின் அடிப்படையில். ஆனால் ஒரு தமிழ் அறிஞர் இதை இலக்கிய வாழ்வியலில் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். அடுத்து பாருங்கள், வாரணவாசி, அரியலூர் மாவட்டத்தில் உள்ள வாரணவாசி காரை என்ற இடத்தில் ஒரு கடல் அடி எப்படி இருக்கிறது என்று காண்பிக்கும். 69 ஹெக்டேரில் கடல் அடி, அதாவது மனிதர்கள் வாழாத காலத்தில் கடல் அங்கு இருந்தது என்பதற்கான சான்றுகள் இந்த அரியலூரில் வாரணவாசி என்ற இடத்திலும். வாரணம் என்றால் நிறைய பேர் யானை கட்டிய இடம் என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் வாரணம் என்றால் கடல் என்ற பொருளும் உண்டு. அடுத்து இது சிதம்பரம் பக்கத்தில் 18 கிலோமீட்டர் தூரத்தில் கடலால் பாதிக்கப்பட்ட இடம். இதே போல் நான் கிட்டத்தட்ட ஒரு 22 இடங்களை தமிழ்நாட்டில் எடுத்திருக்கிறேன். கடல் வந்து அழித்து அது மண்ணுக்கு சென்றிருக்கிறது. அதே போல் உங்களுக்கு அழகன் குளத்தில் எடுத்த ரோமன் நாணயங்கள் தெரியும். அழகன் குளத்தில் 17 அடியில் தான் 2000 வருடம் பழைய ரோமன் நாணயங்கள் கிடைத்தது. அப்படி என்றால் எந்த அளவுக்கு நிலங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று பாருங்கள். அடுத்து இது பழங்கற்கால நாகரிகம் இங்குதான் அதிகம் இருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னையை சுற்றி உள்ள குடத்தலை ஆட்டு நாகரிகத்தில் 169 இடங்கள். நானே கிட்டத்தட்ட 80 இடம் நேரில் போய் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற ஸ்டோனாக்ஸ் கருவிகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 650 இடங்கள் இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு 5 லட்சம் வருடத்துக்கு முன்பாக மனிதனுடைய கற்கால கோடாரி பயன்படுத்திய இடம் மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து இது பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் 10 லட்சம் வருஷம் முன்னாடியே ஒரு முக்கியமான 10 இடங்கள்ல தமிழ்நாடு இருக்கு. சென்னையை சுற்றி உள்ள இடம் இது முதல்ல 1863 பல்லாவரம் திரிசூல மலைக்கிட்ட ராபர்ட் ப்ரூஸ் போட்டு முதல் கல் கை கோடாரி எடுத்து த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ப்ரீ ஹிஸ்டரியில் பேர் வாங்கினாரு. இப்போ எங்களுடைய தோழி சாந்தி பப்பு ஒர்க் பண்ணி இந்த இடத்துல 17 லட்சம் வருஷம் முன்னாடி விலங்குகள் அல்லாத மனித இனம் வாழ்ந்ததை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து இதை பாருங்க, சென்னையை சுற்றி அடையார், கூவம், எண்ணூர் எத்தனை இடங்கள்ல எத்தனை இந்த கல் கோடாரி கிடைச்ச இடம் பாருங்க. இன்னைக்கு 21 வருஷமா சாந்தி பப்பு வேலை பண்ணி இனி உலகத்தில் மிக முக்கியமான பழங்கற்கால் ஆய்வு செய்யணும்னா அவங்க தமிழகத்துக்கு வந்துதான் ஆகணுன்ற நிலையை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து இது கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்நாள் இலக்குன்னே சொல்லலாம். தமிழகத்தை சுற்றி உள்ள இந்த 1076 கிலோமீட்டரில் எத்தனை இடங்கள் புதையுண்டு இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 53 இடங்களில் புதையுண்ட நகரங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக பூம்புகாரில் 21 கிலோமீட்டர் தூரத்தில் 45 மீட்டர் ஆழம் வரைக்கும், கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட 11,560 சதுர கிலோமீட்டரும், மடகாஸ்கர் வரைக்கும் எண்ணற்ற தீவுகள் மூழ்கி இருக்கிறதும் எங்கள் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கும். அடுத்து இது பாண்டிச்சேரி, இது கூட இந்து பேப்பரில் சஞ்சீவ்குமார் பதிவு பண்ணாங்க. இது கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி அரிக்குமேடு கடற்கரையிலேருந்து 16 கிலோமீட்டர் தூரம் கடலுக்குள்ள 40 மீட்டர் ஆழத்தில் 2 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த செவர் இன்னைக்கும் இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வாட்டி மேலே டைவ் பண்ணிட்டோம். அரவிந்த், எனக்கு 50 வயசாகுது, ஹை சுகர் இருக்குது, ஹை பிபி இருக்குது, 333 சுகரில் 12 தடவை டைவ் பண்ணேன் இந்த இடத்துல. டைவ் பண்ணி இது வந்து மனிதனால் கட்டப்பட்ட சிவரன் இப்போ நிறுவனம் ஆகி உலகத்தின் மிக பழமையான ஒரு கட்டிடக்கலை இங்கு தான் இருந்தது என்று உலக அறிஞர்கள் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டிக்கல் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுவும் பிஎஸ் ரிவ்யூ முறையில் இந்த ஆர்டிக்கல் பதிவானா, அதுவும் பிரெஞ்சு நாட்டு மூலம் பதிவானா இதுதான் உலகின் மிக பழமையான கட்டிடக்கலை நிரூபிக்கப்பட போகிறது. அடுத்து
இதுல ரொம்ப வியப்பு என்னன்னா, சிறுபனாற்று படையில் செல்லக்கூடிய ஈர்ப்பட்டினம், இதுதான் எல்லாருக்கும் மண்டை குழப்பிட்டு இருக்கு. கடல்சார் ஆய்வுபடி பார்க்குறப்ப 16 கிலோமீட்டர் தூரம் கடலில் 40 மீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய 2 கிலோமீட்டர் நீளக்கூடிய ஒரு சுவர் இயற்கையாக தோன்றினதல்ல, மனிதனால் கட்டப்பட்டதுன்னு உறுதி செய்யப்பட்ட நிலையில் நம்முடைய சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய சிறுபனாற்று படையில் வரக்கூடிய அந்த அந்த பாடல் வரிகள் எப்படி இதுக்கு பொருத்தமாக இருக்குது? எல்லாரும் குழம்பி போயிருக்கிறாங்க. ஒட்டகம் படுத்திருக்கிற மாதிரி கடலுக்குள்ள ஒரு செவரு பங்கு இருக்கு. அந்த செவரு மேல கரும்புகையை ஏற்றி அதுக்கு கலங்கரை விளக்கமா இருந்ததுன்னு ஒரு பதிவாக இருக்கு 2300 வருஷம் முன்னாடி ஒரு பாடல்ல. ஆனா அந்த பாடல்ல சொன்ன அதே விஷயம் 10,000-15,000 வருஷம் முன்னாடி கடல்சார் வரலாற்றில் சொல்லக்கூடிய ஒரு தரவு இருக்குது. இது ரொம்ப வியக்கத்தக்கதா இருக்கு. அடுத்து இதை பாருங்க, எவ்வளவு நீளமண்ண செவரு, எவ்வளவு அழகா அங்கங்க படிக்கட்டோட இருக்கு. மிக அழகா இந்த ஒரு கட்டடக்கலை திறன் இப்ப முழுமையா ஆய்வு பண்ணனா மிக மிக நிறைய விஷயங்கள் இனிமேல் வெளியே வர துவங்கும். அடுத்து இது இல்லாம அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் பார்த்தோம். அரிக்குமேட்லையும் அது பக்கத்தில் 8 கிலோமீட்டர் தள்ளி நரம்பை என்ற இடத்துல பார்த்தப்பதான் தெரிஞ்சது இந்த மக்களுடைய இந்த பிரித்தாளும் திறன். குறிப்பா ரோம கிரேக்கத்திலேருந்து வரக்கூடிய கப்பல்களை அரிக்குமேடுலையும், சீனாலேருந்து வரக்கூடிய கப்பலை நரம்பை என்ற இடத்துல கையாண்டிருக்காங்க. அதாவது தமிழர்கள் சீனர்களுக்கு கிரேக்கரை தெரியாது, கிரேக்கர்களுக்கு சீனாவை தெரியாது, ஆனால் தமிழர்களுக்கு 2 பேரும் தெரிஞ்சிருக்கு. அதே சமயத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிரேக்கரை சீனருக்கு அறிமுகப்படுத்தலை, சீனரை கிரேக்கருக்கு அறிமுகப்படுத்தலை. ஒரு துறைமுகத்தில் சீன பொருளை இறக்கி இன்னொரு துறைமுகத்தில் கிரேக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பைஸ் ரூட், மிளகுகளை கிரேக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து வரக்கூடிய பொருளை சீனத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மிக அழகானது. இது ஓஷன் மேனேஜ்மெண்ட் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு ஓஷன் மேனேஜ்மெண்ட்டுடைய பல விதமான டெக்னிக்ஸ், தொழில்நுட்ப திறன் நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருக்கு. இன்னைக்கு தமிழ் இலக்கியங்கள் உள்ளக்கூடிய கடல்சார் மேலாண்மையை உலக நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட விஷயங்கள் இருக்கு. அடுத்து இது குமரி கடல்ல 2007 பதிவு பண்ணாங்க. இது ஊடகவியல் நிகழ்ச்சியால என்னை பத்தி வந்த செய்திகளை வச்சுக்கிட்டே இந்த நிகழ்ச்சி அமைச்சிருக்கேன். 2007 நாங்கள் தேடின தேடல் வருடம் 30 நாள் மட்டும்தான் ஆய்வு பண்ண முடியும். ஏன்னா அந்த கடல் சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், 2 மான்சூனோட இது மிக மிக ஒரு பயங்கரமான கடல். அதுக்கு நாங்கள் மீனவர்களே சொல்லுவாங்க, கொலைக்களம்னே சொல்லுவாங்க. அந்த கடலுக்கு அவ்வளோ ஒரு மோசமான கடல். எந்த நேரத்தில் ஒரு 20 மீட்டர் உயரமான அலைகள் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கடலில் 11,560 சதுர கிலோமீட்டர். அடுத்து இதை பாருங்க, 140 கிலோமீட்டர் வரைக்கும் நீளம் கடலுக்குள்ள இருந்தது. இப்போ இன்னைக்கு தெளிவாக இன்னைக்கு ரிமோட் சென்சிங்ல பதிவாக இருக்கு. அது இல்லாமல் மரிக்கினான்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு, 22 கிலோமீட்டர் அகலம், 44 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு தீவு கடலுக்குள்ள இருக்கு. அந்த தீவு ஒரு மிக பழமையான துறைமுகமாக செயல்பட்டு இருக்கு. இதுல பாக்குறப்ப பக்ருளியாட்டு பன்மலை எடுக்கத்து குமரி கொடுங்கடல் கொள்ளை என்ற இலக்கிய சான்றுகள் இன்னைக்கு அறிவியல் மூலமாக நிரூபிக்கக்கூடிய 7 வருட உழைப்பு. இன்னும் 2 வருடத்துல இதை முழுமையா நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். ஏன்னா இதுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் தேவைப்படுது. அடுத்து இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல 2வது மிக முக்கியமான மீன்கள் இனப்பெருக்கு செய்யக்கூடிய இடமா கன்னியாகுமரி கடல் இருக்கு. இதுல ஒரு வியப்பான விஷயம் என்னன்னா, அந்த கடலுக்கு இன்னைக்கு பேர் என்னன்னா லட்சத்தீவு கடல். நம்ம ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி அது அரபிக்கடலும் வங்காள விரிகுடாவும் இந்திய ஓஷனும் சேரக்கூடிய இடம் இல்லை. உண்மையில் பார்க்குறப்ப லட்சத்தீவு கடல் கொழும்பு வரைக்கும், தனுஷ்கோடி வரைக்கும் இருக்கு. அங்க ஒரே ஒரு கடல் தான் பேர்ல இருக்கு. மாலத்தீவுக்கு பின்னாடி தான் இந்தியன் ஓஷன் பேரே வருது. இன்னைக்கு அறிவியல் முறையில் அந்த கடல் ஒரு கடலாக தான் இன்னைக்கு அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மீன்கள் இனப்பெருக்கம் எதனால் வந்ததுன்னா, இந்த கடலில் முழுகி போன நிலங்கள் இன்று மீன்கள் இனப்பெருக்க செய்யக்கூடிய இடிபாடுகளாக மாறி இருக்கு. அதுக்கு பேர் முதல் 1920 அதுக்கு குமரின் ஃபிஷிங் பேங்க்னு வச்சாங்க. 1937 வெஜ் பேங்க் என்று இலங்கை மக்கள் மாற்றிட்டாங்க. உண்மையான அதுக்கு பேர் குமரின் ஃபிஷிங் கிரவுண்டு. அடுத்து இது பாருங்க, தேங்காய்பட்டினத்துலேருந்து 2 கிலோமீட்டருக்கு உள்ள நிலத்துல மண்ணுக்கு கீழே 7 மீட்டர் ஆழத்துல புதையுண்ட ஒரு கோயில். முழுக்க மண்ணை மட்டுமே எடுத்து இந்த கோயிலை மீட்டு இருக்காங்க. இந்த கோயில் கலிங்கராஜபுரம் இடத்துல இருக்கு. இந்த கோயில் கடல் எந்த அளவுக்கு உள்ள பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல மண்ணுக்கு கீழே புதையுண்ட நகரங்களே இருக்கு. குறிப்பா பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மஞ்சா கொள்ளை, அத்தியூட்டு, ஆத்தங்கரையின் இடத்துல முழுகிய நகரங்களே இன்னைக்கு மண்ணுக்கீழே இருக்கிறத இன்னைக்கு ரிமோட் சென்சிங்ல கண்டுபிடிச்சிருக்கும். அடுத்து இது பாருங்க, லட்சத்தீவுல இருக்கக்கூடிய ஏலி கல்பனி பேங்க். அடுத்து லட்சத்தீவுல நான் 2008 எடுத்த போட்டோ. லட்சத்தீவுல முழுகி போன மரங்கள் இன்னைக்கு கடல் கடியில் இருக்கு. அடுத்து
இதை பாருங்க, மாலத்தீவில் 1190 தீவில் 190 தீவில் தான் ஜனங்க வாழ்றாங்க. மற்றதெல்லாம் இன்னைக்கு மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடமா மாறி இருக்கு. இதெல்லாம் முன்னீர் பழந்தீவு, பன்னீர் ஆயிரம் சொல்லக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்த தீவுகளா இருக்கு. அடுத்து என்னுடைய ஆஸ்திரேலியா அமெரிக்க கடல்சார் வரிஞர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறது, இன்னைக்கு ரிமோட் சென்சிங் சேட்டலைட் மேப்பிங் மூலமா இந்தியன் ஓஷன்ல 20,000 தீவுகள் இருந்தது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதில் 9,000 தீவு கடலுக்குள்ள முழுகிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் எப்படி பதிவு பண்ணாங்க? முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரம், நாங்கள்லாம் 12,000 தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா 20,000 தீவுகள். அவ்வளோ அக்யூரேட்டாக எப்படி சோழர்கள் காலத்தில் அந்த கடல்சார் நேவிகேஷன், கடல்சாருடைய வழிகளில் எப்படி பதிவு பண்ணாங்கிறது உண்மையிலே வியப்பாக இருக்கு. அடுத்து இது பாருங்க, இடிந்த கரை. தமிழர்களுடைய அந்த பேர் வைக்கும் திறன், இது கரை இடிஞ்சு போயிருக்கு. இடிந்த கரை 72 முறை கடலால் பாதிக்கப்பட்டிருக்கு. முழுக்க நாங்கள் டேட்டா எடுத்து இதுக்கு கீழே நீங்க போகலாம். அடுத்து இது பாருங்க, அம்மிக்கல். குறிப்பா பெருமணல் திருநெல்வேலி மாவட்ட கடற்கரை முழுக்கும் எங்க நீங்க தோண்டினாலும் இந்த மாதிரி பொருட்கள் கிடைக்குது. இது உண்மையிலே இது அடிக்கடி கடலால் பாதிக்கப்பட்ட பகுதி. இது கோவையில் மேற்கு தொடர்ச்சி மலையில எங்க மலை அடிவாரத்தில் இந்த மாதிரி கிடைக்குது. கிட்டத்தட்ட 4500 வருஷம் பழைய இந்த கோவையில கிடைச்ச இந்த மண் பானை எழுத்துக்குறியோட இது அடுத்து இந்து பேப்பர்ல வரப்போகுது. அடுத்து இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வில்லியம் மாஸ்டர் ஒரு ஓரியன்டலிஸ்ட் 1784 தென் அமெரிக்காவிலிருந்து கிழக்கு ஆப்பிரிக்கா வரை உள்ள தீவுகளை ஒரு குறிப்பாக ஒரு மொழியுடைய தாக்கம் இருக்குன்னு பதிவு பண்ணுறாரு. அது எந்த மொழின்னு அவருக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அது தமிழ் மொழியாக இருக்கலாம்ன்ற நம்பிக்கையை வளர்த்துருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலக மொழிகளில் 435 சொல் பொதுவாக இருக்குது. அதில் 300 சொல் தமிழ் சொல்லாவே இருக்கு. அடுத்து இது பாருங்க, ஆஸ்திரேலியா ரொம்ப நாள் முன்னாடியே இந்த மக்கள் இருந்தாங்க. 40,000 வருஷம் இருந்தாங்க, இப்போ 4,000 வருஷம்ன்றாங்க. அந்த இடத்துல தமிழில் மருதநில பண்பாடுகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் அஞ்ஞா, ஆயி, ஆத்தா, அம்மா. இந்த சொல் ஆஸ்திரேலியாவில் இன்னைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து இதை பாருங்க, மெக்சிகோவில் கடற்கரை மக்களுடைய அத்தனை திறனும் தமிழர் திறனாகவே இருக்கு. நம்ம கிட்ட இருக்க கோவணம் தென் அமெரிக்காவில் இன்னைக்கு இருக்கு. இப்போ அண்மையில் நான் ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என்னன்னா, இந்த ஆய்வு இவ்வளோ வருஷம் பண்ண ஆய்வில் என்னுடைய குடும்பம் என்கிட்ட இருந்து, என்னுடைய மகன்லாம் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அமெரிக்காவில் இருக்க என் பையன் என்னுடைய கடல்சார் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எடுத்த படம்லாம் இது. தமிழ் என்ற 1 மாசமா அமெரிக்காவில் போய் கடற்கரையில் உட்காந்துட்டு, அப்பா அது என்னமோ இந்த ஊர் என்னோட தொடர்புடைய ஊராகவே இருக்கு. பசிபிக் கடற்கரையில் உட்காந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ எனக்கு பின்னாடி ஒரு வாரிசு உருவாக்கிட்டேன். அடுத்து இதை பாருங்க, முழுக்க நம்முடைய திறன். முதலாக கடலில் எப்படி சென்றார்கள், எப்படி பாய்மர தொழில்நுட்பத்தை கையாளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கு. அடுத்து உலகத்தை எப்படி இணைச்சிருக்காங்க பாருங்க இந்த தென்புல காவல் மக்கள். அடுத்து சிந்துவெளி, இது எங்கள் நண்பர் ஒரிசா பாலகிருஷ்ணன் அவருடைய ஆய்வில் சிந்துவெளியில் இருக்க எல்லா ஊர் பேரும் தமிழ் பேரா இருக்குது, பதிவாக இருக்கு. அடுத்து சுமேரியாவில் இருக்கக்கூடிய ஊர், அங்கே வாரணன் ஓடக்கோன்ற மக்கள் தான் போய் அங்கே நாகரிகத்தை வளர்த்தாங்கன்னு பதிவாக இருக்கு. அடுத்து இது சவுதி அரேபியாவில் தாமத்தின் மொழி பேசுகிற மக்கள், அங்கே இருக்கிற எல்லா ஊர் பேரும் தமிழ் பேர்லேயே இருக்கு, பழைய காலத்து ஊர் பேர்லாம். அடுத்து இது ஈஜிப்து பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஈஜிப்ட் சொல்லக்கூடிய லேண்டாம் புண்ணுன்ற மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள தொடர்பு, அங்கே கிடைக்கக்கூடிய பானை ஓடுலாம் நிறைய அரேபியா நாட்டுக்கும் ஈஜிப்டுக்குள்ள தொடர்பை நமக்கு தெளிவாக காமிக்குது. அடுத்து இது எல்லாம் ரொம்ப ஆச்சரியம். கிரேக்க நாட்டுடைய பழைய புராணங்கள்ல பாண்டியன்ற அரசன் பேர் மிக அழகா பதிவாயிருக்கு. ஏத்தன்ஸ்ல பாண்டியன் 1, பாண்டியன் 2, கவுண்டி ஆஃப் பல்லாஸ். அடுத்து பல்லானா கிழக்கு பக்கத்துலேருந்து வந்தவங்க அர்த்தம், உழவு மக்கள் அர்த்தம். கிரேக்க நாடு முழுக்க இந்த பல்லா என்று சொல்லக்கூடிய மக்களுடைய ஒரு மேலாண்மை அங்கே இருந்திருக்கு. அடுத்து இது பாருங்க, சூடான்ல இருக்க குடுமி பாண்டிய தொடர்புடைய பல பேர்கள் உலக நாட்டில் இருக்கு. அடுத்து மரத்தோனி, கிரீக்ல இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு பேர் மரத்தோனி. அடுத்து ஊரான், நார்வே. இந்த ஊர்ன்ற பேர் கிட்டத்தட்ட 2000 ஊர் பேர் இருக்கு. இப்போ என்னோட ஆய்வில் கிட்டத்தட்ட உலகம் முழுக்கும் 15,000 ஊர் தமிழ் பேர் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒனாமஸ்டிக்னு சொல்லுவாங்க, டோபானமின்னு சொல்லுவாங்க. இந்த முறை இப்படி பார்க்குறப்ப உலக நாடுகளில் 15,000 ஊர் பேர் தமிழ் பேராக இருக்கு. இப்போ நாங்கள் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஊர் பேர் எப்படி போச்சு, அதுக்கும் நமக்கும் இந்த கடல் வழி என்ன, அங்கே இருக்கக்கூடிய மொழி கூறுகள் எப்படி இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய பண்பாடுகள் எப்படி இருக்குன்ற தொடர் ஆய்வு நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்து கிழவன், துருக்கியில் கிழவன்ற ஒரு ஊர் இன்னைக்கு இருக்கு. அடுத்து ஸ்பெயினில் மலகான்ற ஊர் இன்னைக்கு இருக்கு. அடுத்து துருக்கியில் அதிகமான்ற ஊர், இரும்பு தொடர்பான ஊர், நெம்ரூட் மலைத்தொடர் கீழே அதிகமான்ற ஊர் பேர் இன்னும் இருக்கு. துருக்கி, ஈரான் பல இடங்கள்ல இந்த அதிகமான்ற பேர் இரும்போட தொடர்புடையதாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தகடூர்னா இரும்பை தகடா அடிச்சு உருவாக்குற இடம் தான் தகடூர்.
இன்றைக்கி தகடூரில் இரும்பு ஸ்மெல்டிங் பண்ண இடம் நிறைய இருக்குது. இந்த அதியமானுக்கு போகிற இடத்துல இருக்க வழி பாருங்க, கரையோல் வரை. அடுத்து எலினி, இதுவும் இரும்பு தொழக்கூடிய ஒரு இடம், இத்தாலியில் எலினி பேரில் இருக்கு. அடுத்து காலடி, உழவு தொடர்பான ஒரு பேர் வந்து கிரீஸில் இன்னைக்கு இருக்கு. அடுத்து இந்த கலமர், கலமர்னா கப்பல்னு அர்த்தம், கலமர்னா உழவுன்னு அர்த்தம். இது வந்து கொலம்பியாவில் இன்னைக்கு இருக்கு. அடுத்து கலமர் துருக்கியில் இருக்கு. அடுத்து இது பாருங்க, ஒரு உழவு தொடர்பான ஒரு இடங்கள் கலமர்ன்ற பேர்ல ஈரான்ல இருக்கு. அதாவது உழவும் நெய்தலும் ஒரே சொல்லை கையாண்டு இருக்குது. அடுத்து வாதிரி, நெசவு தொழில், அதாவது கடல்சார் உடைய பாய்மர துணி செஞ்ச ஒரு வாதிரி என்ற சமூகத்திலே பேர் கொழும்புல இருக்கு. அடுத்து மலேந்திரன், ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு வயலுக்கு பேர் மலேந்திரன் என்ற பேர்ல இருக்கு. அடுத்து கலங், இந்த கலங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 ஊர், கலங்னா கப்பல் நிற்கிற இடம்னு அர்த்தம். 300-400 ஊர் இந்த கலங் பேர்ல இருக்கு. அடுத்து இந்த கலப்பன், பிலிப்பைன்ஸ்ல இன்னைக்கும் கலப்பன் இடம் இருக்கு. அடுத்து இது விசையா கடல், எல்லாம் ஸ்ரீ விஜயா கிங்டம்னுவாங்க. விசையான்னா தமிழ்ல 14 விசயத்தார்னு அர்த்தம். இந்த விசையான்ற கடல் இன்னைக்கும் பிலிப்பைன்ஸ்ல விசையான்ற பேர்லயே இருக்கு. அடுத்து ஈஸ்டர் ஐலாண்டில் இருக்கக்கூடிய எழுத்தும் சிந்துவெளியில் இருக்க எழுத்தும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பானை எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இது உரைன்ற ஊர் பிரேசில்ல இன்னைக்கு இருக்கு. உரை இந்த ஊருடைய ப்ராவின்ஸ் பேர் வந்து பரன். இந்த உரைன்றது 16 இடத்துல இருக்கு உலகம் முழுக்கும். அடுத்து இது மல்லான்ற ஊர் இன்னைக்கு இருக்கு. அடுத்து மருதை, ஜப்பான்ல மருதைன்ற ஊருக்கு இங்க உழவுத்தொழில் செய்யறாங்க. ஜப்பானுக்கு தமிழுக்கு உள்ள தொடர்பு நிறைய பேருக்கு தெரியும். அடுத்து ஜப்பானுக்கு மேல ரஷ்யா பொருள் ஆமூர் ரிவர், இங்க தமிழ்ல கிட்டத்தட்ட 4 ஊருக்கு ஆமூர்னு பேர் இருக்கு. ஆமூர் மல்லன் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆமூர் ஃபால்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆமூர்ன்ற ரிவர் ரஷ்யாவில் இன்னைக்கும் மிகப்பெரிய ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த குரில் ஐலாண்ட், சின்ன சின்ன தீவுக்கு பேர் குரில்ன்ற பேர் பதிவாயிருக்கு. இதெல்லாம் தமிழருடைய கடல்சார் திறனை ஒட்டி அமைஞ்சுதான் இருக்கு. அடுத்து இதை பாருங்க, கிரேக்கத்தில் மட்டும் பாண்டியன்ற சொல்லல, சைனால 5 ஊர் பாண்டியன்ற பேர்ல இருக்கு. சீனாவுடைய டிக்ஷனரியில பாண்டியன்றதுக்கு என்ன பொருள்னா த பீப்புள் ஹூ ஆக்குபைட் த லேண்ட்னு இருக்கு. அதான் நிலத்தை அபகரிச்சுக்கிட்டவங்களுக்கு பாண்டியன்ற பேர் இருக்கு. நம்ம இங்க எல்லாரையும் வந்தேரி வந்தேரின்றோம், அவங்களும் சீனா மக்களும் நம்மள வந்தேரின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாண்டியன்ற பேர் த பீப்புள் ஹூ ஆக்குபைட் லேண்ட் பேர் இருக்கு. இன்னைக்கும் சைனால 5 ஊர் பாண்டியன்ற பேர்ல இருக்கு. அடுத்து வை மணலோ, ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரைக்கு பேர் வை மணலோ. அடுத்து நான் மாடல், ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் நான் மாடல். இங்கே நான் மாடல், பொன்பி, குமரி, குரல், நிறைய தமிழ் பேரில் ஊர் இருக்கு. இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏப்புன்ற ஒரு நம்ம தமிழ் பழங்குடி மொழியை பேசுகிறாங்க. அடுத்து மதுரான்ற பேர் 22 இடத்துல இருக்கு. அடுத்து இந்த கூலன் ஐலாண்ட், இன்னைக்கு இரும்பு வெட்டி எடுக்கிறாங்க. அங்கே இருக்க பழங்குடிகள் 60% தமிழ் பேசுகிறாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கூலன்னா உங்களுக்கு தெரியும், வாணிகம். அடுத்து உள்ளூர், ஆயர் ராக்குடைய பேர் உள்ளூர். அடுத்து பல்லம் அல்லவா, ஆஸ்திரேலியாவில் 75% தமிழ் பேசக்கூடிய பழங்குடி இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து பல்லம் அல்லவா. அடுத்து இது தமிழி கிரீக், சிட்னி பக்கத்தில் தமிழி கிரீக் இருக்கு. இது 1600க்கு முன்னாடியே தமிழி கிரீக்ன்ற பேர்ல இருந்திருக்கு. அடுத்து இந்த மண்ணின் கிரீடான்ற ஊர் ரொம்ப பழைய அபார்ஜின்ஸ் இருக்கக்கூடிய ஊரா இருக்கு. அடுத்து இந்த தூங்காவி, சிட்னி பக்கத்தில் தூங்காவின்ற இடம் இன்னைக்கு இருக்கு. கோவையிலும் தூங்காவின்ற இடம் இருக்கு. கோவையிலும் இருக்கு, பொள்ளாச்சியிலும் இருக்கு. அடுத்து 16 ஊர் பெருநாட்டில் வால்பாறை, வால்பாறைன்னா மென்ஹர்ன்னு அர்த்தம், அதாவது நெடுங்கல்னு அர்த்தம். இது வந்து பெருநாட்டில் 16 இடங்கள்ல இந்த வால்பாறை ஷோன்ற பேர் இன்னைக்கும் இருக்கு. அடுத்து இது நியூசிலாண்டில் கிடைச்சக்கூடிய தமிழ் பெல். முதல்ல தமிழர் வரலாற்று ஆய்வாளர் மீட்டிங் பேசுறப்ப ஒரு ரிஃபாயின்னு சொல்லக்கூடிய கீழக்கரை ஒரு குடும்பம் வந்து நீங்க சொன்ன இந்த பெல் எங்க குடும்பத்தை சேர்ந்ததுன்ற ரெக்கார்டில் காமிச்சாங்க. அவங்க கப்பல் பெருநாட்டுக்கு சார்ட்டர்ட் போறப்ப 1800 கடல்ல நியூசிலாண்டில் முழுகி போச்சு. முழுகி போன இடம் பேர் வான்கரை. அடுத்து இது பாருங்க, சீனால மட்டும் இல்லை, கிரேக்கத்தில் மட்டும் இல்லை, வியட்நாமில் ஸ்ரீமாரண்ட அரசன் அரசாண்டதை அங்கே இருக்கக்கூடிய ஓச்சிமின் கல்வெட்டு பதிவு பண்ணியிருக்கு. அடுத்து சீனாவில் இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டு. அடுத்து இந்தோனேஷியாவில் எண்ணற்ற இடத்துல கிரந்தம் கூடிய தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு. குட்டை, இந்த இடம் வந்து குட்டை. அடுத்து இது பாருங்க, ஜாவால பாண்டியன்ற ஊர் இன்னைக்கு இருக்கு, அங்கே புத்த மதத்தை வழிபட்டு இருக்காங்க. அடுத்து மெக்சிகோவில் தாமுலி பாஸ், தமிழர்களுடைய வழின்ற பொருள்ல. ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெஸ்ட் ஈஸ்ட் பாய்மரம் வராத காலத்திலேயே இங்கேருந்து 6 மாதத்துல பசிபிக் ஓஷனுக்கு கடல் நீரோட்டத்தில் போய் அங்கேருந்து வழி மாறி யூரோப் போயிருக்காங்க. அடுத்து இது பாருங்க, இதுதான் என்னுடைய மகன் எடுத்து அமைச்ச போட்டோ. கிட்டத்தட்ட இந்த 1 மாசத்துல 20 நாள் அந்த தமியன் பழங்குடியோடே அவன் இருந்து அவங்க பேசுகிற மொழியெல்லாம் கற்றுட்டு வந்திருக்கான். இந்த இடம் தமியன்ற பேர் பசிபிக் ஓஷனில் கலிபோர்னியா ஒட்டி இருக்கு. முழுக்க முழுக்க அவங்களுடைய குணம் எல்லாமே தமிழ் குணமாக இருக்குன்னு மிக மிக வியப்பாக சொல்கிறாங்க. அடுத்து
மேருமலை, டான்சானியாவில் இருக்கக்கூடிய மேருமலை, இதுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு பேர் வந்து ஜஞ்சிபார், இஞ்சி வேர்னு சொல்லுவாங்க. அடுத்து இது மலகரிசி, தெங்கனிக்கான்னு சொல்லக்கூடிய டான்சானியாவில் இருக்கக்கூடிய ஒரு 6 பேர் மலகரிசி இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து இது குமரோஸ்ல இருக்க மக்கள் வந்து மடந்தை, சோறு, தண்ணின்ற சொல் இன்னைக்கும் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு முஸ்லீமா இருந்தால் கூட அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஊர் பேர்கள், அங்கராசான்னு ஒரு இடம் இருக்கு, எல்லாமே தமிழோட தொழுபடிதான் இருக்கு. அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. தமிழர்கள் வலசை செல்லும் விலங்குகளை பயன்படுத்தினாங்க. தமிழுடைய வாழ்வியல், தமிழுடைய நாகரிகம் முழுக்க முழுக்க விலங்குகள், தாவரங்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. நிலத்தில் அவங்க பயன்படுத்தினது காளை மாடும். காளை மாடுக்கு பாண்டின்ற பொருள் இருக்கு. காளை மாடும் யானைகளும். இங்கே கன்னியாகுமரியிலிருந்து ஒரு யானையால் நேபாள் வரைக்கும் போக முடியும். கன்னியாகுமரியிலிருந்து ஒரு யானையால் குஜராத் வரைக்கும் போக முடியும். அதே மாதிரி சிந்து வழியிலிருந்து ஒரு காளை மாடால் தமிழ்நாட்டு கொங்கு பகுதிக்கு திரும்ப முடியும். இந்த காளை மாடு திருநெல்வேலி புராணத்தில் கதையிலே இருக்கு. 16ஆம் நூற்றாண்டில் ஒரு குடும்பம் காளமாடை கட்டிக்கிட்டு காசிக்கு போயிருக்காங்க, அங்கே இறந்துட்டாங்க. அந்த காளமாடு திருநெல்வேலிக்கு திரும்பி வந்துடுது 1.5 வருஷம் கழிச்சு. இது வந்து வலசை செல்லும் விலங்கு காளை மாடு நிறுவனமாயிருக்கு. அதே சமயத்தில் இந்த கொக்கு, செங்கால் நாரை பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய மங்கோலியா, ரஷ்யா பகுதியிலேருந்து இது இங்கேயும் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து இதுதான் என்னுடைய ஆய்வு. கிட்டத்தட்ட 95 ஆரம்பிச்சது, 19 வருஷம் ஆச்சு. ஒரிசா கடற்கரையில் ருஷிகல்யா, ககீர் மாதா, தேவிப்பட்டினத்தில் சுற்றி ஆய்ஞ்சது. கடைசியில் எனக்கு வழிகாட்டியாக இருந்தது. இந்த ஆமைகள் சென்ற இடங்கள் எல்லாம் தமிழருடைய தாக்கம் இருக்கிறது. ஆமைகள் வந்து கடல் நீரோட்டில் மிதந்துக்கிட்டு போகிறது, கடல் நீரோட்டில் நீந்தாது, மிதந்துட்டு போகிற இந்த உலகம் முழுக்க இந்த ஆமைகள் சுற்றி இருக்கு. அதனால தான் இந்த ட்ரேசிங் தமிழ்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த்ரூ டர்டைல் கேரிடர், ஹியூமன் மைக்ரேஷன் டர்டைல் கேரிடர் உலகத்திலே முதல் முறையாக ஒரு முழுமையான ஆர்டிகல் மூலமாக தான் வந்திருக்கு. போன ஜனவரியில் ஹரியானாவில் பதிவு பண்ணி இன்டர்நேஷ்னலில் இனிமேல் ஆமை தொடர்பான, ஆமை மைக்ரேஷன் தொடர்பாக மனிதரோடு தொடர்புடைய எல்லா ஆய்வுக்கும் என்னுடைய பேர் தான் ரெஃபரன்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த ஆய்வு வந்து மிக முக்கியமான ஒரு வியப்பை ஒரு நாட்டு மக்களுக்கு காட்டியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எப்படி இந்த மக்கள் கடல் வழியாக வேற நிலத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் தமிழர்கள் தான் இந்த வழியை கண்டுபிடிச்சாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15,000 ஊர் பேர் நமக்கு ஆதாரமாக இருக்கு. அடுத்து சீ டர்டைல் மே ஹேவ் எலோப்ட், இது கோவையில் தான் பதிவு பண்ணாங்க. இன்னைக்கு இந்த தொடர்ச்சியாக இந்த ஆர்டிகிள் வந்து உலக மக்கள்கிட்ட கடல்சார் மேலாண்மை எப்படி இந்த தமிழ் நிலத்தை சார்ந்த மக்கள் பயன்படுத்தினாங்கன்னு பார்க்குறப்ப முழுக்க இந்த கடல்சார் மக்கள் மலையில் கிடைச்சிருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் கப்பல் கட்டியிருக்காங்க, மலையில் கிடைச்சக்கூடிய மரங்களை வச்சு தான் படகுகள் எல்லாமே கட்டியிருக்காங்க. அதே மாதிரி மலையில் கிடைச்ச பொருள் தான் அவங்களுடைய வியாபாரத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை தான் இந்த கடல்சார் பயணத்துக்கு மிக முக்கிய பங்களிப்பை கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்க, இந்த ஆமை, குறிப்பாக ஆமை வந்து ஒரு நிமிஷத்துக்கு 4 தடவை தான் மூச்சு விடும், மனிதர் வந்து 17 தடவை மூச்சு விடுவாங்க. இது ஆமை கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாம் நினைப்பாங்க ஆமை புகுந்த வீடு, அமினா புகுந்த வீடு உருப்படான்னு சொன்னாங்க, இது எப்படி இது சாத்தியமாக இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கான விடை அடுத்து நம்முடைய புராணங்கள்ல ஆமைகளுக்கு மிக முக்கிய பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஆமைகள் தான் உலகத்தை தாங்குது. ஆமை, அதுக்கு மேலே இருக்க 4 வலசை செல்லும் யானை தான் இந்த உலகத்தை தாங்குது நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. அடுத்து கிட்டத்தட்ட 92 கோயில்களில், தமிழ்நாட்டில் மட்டும் 92 கோயில்கள் ஆமைகளை பற்றிய பதிவு மிக தெளிவாக இருக்கு. அதுவும் டாட்டாய் சொல்லக்கூடிய கால் இருக்க ஆமை கிடையாது, இறக்கை இருக்கக்கூடிய ஆமைகள். அதாவது கடல்சார் ஆமையை, கடலில் பயணம் செய்த ஆமையை எப்படி இந்த கோயில்களில் மதித்து இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த 92 இடங்கள் நமக்கு சாட்சியாக இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பல்லாவரத்துடைய பழைய பேர் பல்லர்புரம், அங்கே இருக்கக்கூடிய கோயில் இருக்கு ஆமைகள். அடுத்து இங்கே பேரூர் கோயிலில் கடல் ஆமைகள் இருக்கு. அடுத்து இந்த களக்காடு பக்கத்தில் கீழப்பத்தியில் இருக்கக்கூடிய ஆமைகள். அடுத்து இந்த வாஸ்கோடகம் வந்து இறங்கின இடம் கப்பக்கடவுன்னு, அது இப்போ காப்பாடுன்றாங்க. கப்பக்கடவு இடத்துல இருக்கக்கூடிய பொயில் காவுன்ற இடத்துல இருக்கக்கூடிய ஆமைகள். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விஜயநகர மக்கள் நம்மளை அடிமை கொண்டப்ப கோயிலில் இந்த சிலையை எழுப்பியிருக்காங்க திருக்குறங்குடியில். எப்படின்னா பாண்டிய நாடு தனக்கு அடிமைன்றதை எப்படி பதிவு பண்ணியிருக்கான்னா, இந்த சாளுக்கிய மன்னரா இந்த பன்னியும் அவ கையில் யானையும் கையில் ஆமையும் இருக்கு. வலசை செல்லும் 2 விலங்குகளை அடிமையாக வச்சிருக்க மூலமா பாண்டிய நாடு தனக்கு அடிமைன்றத சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. அடுத்து இது சென்னை தாம்பரம் மானம்பாக்கத்தில் நாயக்கர காலத்தில் ஆமையை கொள்றாங்க. இந்த நாடு எனக்கு அடிமைன்றத அவங்க ஒரு சிம்பாலிக்காக கொடுக்குறாங்க. அடுத்து இது கச்சாலீஸ்வரர் கோயில், சென்னை பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலில் வந்து ஆமையை தான் தெய்வமாக வணங்குறாங்க. அடுத்து இந்த காளிகாம்பாள் கோயிலும் கமுடேசன் சொல்லக்கூடிய ஆமையை தான் வணங்குறாங்க. அடுத்து இது பாருங்க, சென்னை குன்றத்தூரில்
மார்பு வலி, இருதய வலி வந்தால் இந்த ஆமையை கடல் ஆமையை வணங்கி இந்த வெள்ளி பட்டயத்தில் வச்சு வணங்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டு மக்களுக்கு இந்த எப்படி இந்த வரலாறை இன்னைக்கு வச்சிருக்காங்க பாருங்க. அடுத்து இது பாருங்க, காஞ்சிபுரம் ஏனாத்தூர் இடத்துல ஆமை வடிவ கல்திட்டை. அடுத்து இது தென்கிழக்கு ஆசியா முழுக்க இந்த ஆமையை வணங்குறாங்க. அடுத்து இந்த ஃபைண்டிங் தி நிமோன் படம் வந்து எத்தனை பேர் பார்த்துட்டு கை தூக்க முடியுங்களா? ஃபைண்டிங் தி நிமோ யாரா பார்த்துட்டீங்களா இந்த படத்தை? இந்த படத்தில் கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு மீனுக்கு ஒரு ஆமை தான் உதவி செய்யும், வழிகாட்டும், கடல் நீரோட்டத்தை வழிகாட்டி அவங்க அம்மா கிட்ட போக வைக்கும். ஆனால் அந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் என்னன்னா, ஜப்பானில் இந்த ஜாவாவில் இருக்கக்கூடிய போராம்பத்தூரில் தமிழ் வணிகர்கள் செதுக்கிய ஒரு சிற்பம். போராபுதூரில் தமிழ் வணிகர்கள் செதுக்கிய ஒரு சிற்பம் தான் இந்த படம் எடுக்கிறதுக்கே ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கு. அடுத்து இது 10,000 வருடங்களுடைய பழைய பாறை ஓவியங்கள் முழுக்கம் இந்த கடல் ஆமைகள் இருக்கு. அடுத்து திகழ், மெக்சிகோவில் திகழ்ன்ற ஊரில் இருக்க ஆமைகள். அடுத்து பழைய நாணயங்கள் முழுக்க ஆமை இருக்கு. அடுத்து லயர்ன்ற இசைக்கருவி இங்கேருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க கிரேக்கத்துக்கு. அடுத்து இந்த குறியீடுகள் கூட ஆமையுடைய ஓடலில் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது பாருங்க, வலிசாலை எத்தனை ஆமைகள் தான் எங்க பிறந்தோமோ அந்த இடத்துல தன்னுடைய முட்டை போட வந்துட்டு இருக்கு. அடுத்து இது பாருங்க. அடுத்து இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம அம்மாவை மதிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஆமைகளை மதிக்கிறேன். ஒரு சிறந்த தாய்க்கு இந்த ஆமையை தான் அடையாளம் சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய முட்டையை இட்டுட்டு 45-56 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து அந்த முட்டையிலிருந்து பொரியிற குஞ்சுகளை மிக மிக பத்திரமா தன்னுடைய ஊருக்கு கொண்டு போகுது. எப்படி ஒரு 100 முட்டையில் ஒரு 90 முட்டை இறந்து போகுது. இருந்தாலும் தன்னுடைய ஒரு தாய்மையுடைய அடையாளத்தை இந்த ஆமைக்கு பண்ணலாம். இந்த பழக்கத்தை கொண்ட ஒரே சமூகம் தமிழ் சமூகம் தான். தான் பிறந்த வீட்டுக்கே தன்னுடைய பிரசவத்துக்கு வரக்கூடிய தன்மை கொண்ட விலங்கு எப்படி ஆமையோ, அதே போல் தான் பிறந்த தாய் வீட்டுக்கே பிரசவத்துக்கு வரக்கூடிய ஒரு தன்மையை தமிழர்கள் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு இந்த ஆமையை கூட நம்ம இன்ஸ்பிரேஷன்ல சொல்லலாம். அடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஆமைகள் வந்தால் எப்படி ஒரு மனிதனுக்கு அது எங்கே போகுது எங்கே வருதுன்னு அந்த பார்க்கக்கூடிய எண்ணம் வராமல் போவோம். அடுத்து இதை பாருங்க, கடல்ல இந்த ஆமை நீந்தி போல, கடல்ல இந்த ஆமை மிதந்துக்கிட்டு போகுது நீரோட்டத்தில். அடுத்து இதை பாருங்க. அடுத்து இதை பாருங்க, மேட்டிங் கூட நீரோட்டத்தில் தான் பண்ணுது. அடுத்து இதுதான் இன்னைக்கு இந்த பூமியில மனிதர் வாழக்கூடிய மிக முக்கிய காரணம் இந்த கடல் நீரோட்டங்கள் தான். இந்த கடல் நீரோட்டம் மட்டும் இல்லைன்னா பூமியில் நம்மளால வாழவே முடியாது. இந்த வெப்பத்தை சரியா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல இந்த கடல் நீரோட்டத்துக்கு முக்கிய பங்கு இருக்கு. அதே மாதிரி தாவரங்கள் விலங்குகளை இடம் மற்றும் இடம் பாய வைக்கிறதுக்கு இந்த கடல் நீரோட்ட தன்மை இருக்கு. இந்த நீரோட்டம் தான் ஆமைகளை உலகம் முழுக்க செல்ல வைத்தது. இந்த நீரோட்டத்தை பின்பற்றி தான், ஆமைகளின் வழிகளை பின்பற்றி தான் இந்த தமிழர்களுடைய உலகளாவிய பயணங்கள் நடந்திருக்கு. அடுத்து இது பாருங்க, நீரோட்டம் நாகப்பட்டினத்தில் வர நீரோட்டம் எப்படி மெக்சிகோ போகுது பாருங்க. அவனே மெக்சிகோவில் பதிவு பண்ணியிருக்கான், நுவாத்தன்ற மொழியில பதிவு பண்ணியிருக்கான். 6 மாத கடல் பயணங்களில் மேற்கிலிருந்து வந்த மக்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கும் மெக்சிகோ கெத்தமாலால வந்து அப்பா அம்மா தான் சொல்றாங்க. அடுத்து இது பாருங்க, இந்த கடல் நீரோட்டம் தான் இன்னைக்கு சென்னையில் நிறைய பேர் சாவடிக்கும். குறைஞ்சபட்சம் வருஷம் 200 பேர் சாவறாங்க. இதே வழியில தான் இந்த மக்கள் அந்த காலத்தில் உலகம் முழுக்கும் போயிருக்காங்க. இந்த வரலாறு தெரியாம இன்னைக்கு கூட இந்த கடல் நீரோட்டத்தில் இளைஞர்கள் சாவறாங்க சென்னையில். அடுத்து இது வந்து நான் வந்து ஒரு என்னுடைய ஆர்வத்தின் பேரில் சொல்லலை. இன்னைக்கு RFID முறையில், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிட்டி டிவைஸ் என்ற முறையில் முழுக்க உலகத்தில் எங்கெங்கே ஆமைகள் முதுகில் கருவிகள் பொறிச்சிருக்கோ அதன் மூலமாக அது எங்கே போகுது, எங்கே வருது, எவ்வளோ ஆழத்தில் போகுது, எவ்வளோ வேகத்தில் போகுதுன்றதை முழுமையான ஒரு ரெக்கார்டாக ஒரு சயின்டிஃபிக் முறையில் ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணி உலகம் முழுக்கும் கடல் பயணங்கள் இந்த ஆமைகளின் வழியில் தான் நடந்திருக்கு. இந்த மெரைன் டர்ட்டில் இஸ் த ஃபர்ஸ்ட் நேவிகேட்டர்ன்ற ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்தி செஞ்சுக்கிட்டு வரோம். அடுத்து இதை பாருங்க, செங்கடலையும் அரபிக்கடலையும் இணைக்கக்கூடிய ஆமைகள் வழிகள் பாருங்க. அடுத்து இதை பாருங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தோனேஷியாவிலேருந்து எப்படி அமெரிக்காவுக்கு கலிஃபோர்னியாவுக்கு அந்த ஆமைகள் போகுது பாருங்க. அடுத்து எப்படி கொலம்பஸ் வந்த வழியும் ஆமை வந்த வழியும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அடுத்து இந்த இலங்கை மக்கள் கலிங்கத்திலேருந்து எப்படி இலங்கைக்கு வந்தாங்கிறது இன்னைக்கு இந்த ஆமைகள் வந்து போற வழியை பாருங்க. இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன்ல இலங்கை படகு ரிப்பேர் ஆச்சுன்னா ஒரிசால கிடைக்குது, நவம்பர்ல ஒரிசால படகு ரிப்பேர் ஆச்சுன்னா இலங்கையில் கிடைக்குது. இது வந்து ஆமைகளுக்கு மட்டுமே தெரிந்த கடல் வழி. அடுத்து இது பாருங்க, இன்னைக்கு ஈழ மக்கள் உலகம் முழுக்கும் புலம்பெயர்ந்ததுக்கு இந்த ஆமைகள் கடல் வழிகள் மிக முக்கியமா இருக்கு. இந்த கடல் வழிகள் மீனவர்களுக்கு மட்டுமே தெரிந்த வழி. அறிவியல் மக்களுக்கு இந்த கடல் வழி தெரியாது. ஏன்னா நான் மீனவரோட 7 வருஷத்துலாம் எனக்கு இந்த வழியே தெரிஞ்சது. இந்த வழி மூலம்தான் தமிழக மக்கள் உதவி செய்யாத காலத்தில் இந்த ஈழ மக்கள் உலகம் முழுக்கும் செல்வதற்கு இந்த ஆமைகளின் கடல் வழிகள் மட்டுமே உதவியாக இருந்திருக்கு. அடுத்து இன்னைக்கு என்னுடைய நார்வே, ஸ்வீடனில் இருக்க நிறைய கனடாவில் இருக்க ஈழ நண்பர்கள் ஒவ்வொரு வீட்லையும் ஆமை படத்தை வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது, ஆமை வழி மட்டும் இல்லைன்னா அவங்களால தப்பிச்சே இருக்க முடியாது. அடுத்து
இந்தியா முழுக்கும் ஆமைகள் வந்து போகிற இடம் பேர் தமிழ் பேராக இருக்கு. பாம்பேயில் கலம்பொலி, ஊரான், குஜராத்தில் ஓடத்தார், ஒரிசாவில் கலிங்கப்பட்டினம், பனிகப்பட்டினம், தாமரா, பாலூர், நிறைய இடங்கள். அடுத்து பாருங்க, இந்த இந்திய பெருங்கடல் முழுக்க ஆமைகள் சென்று கூடிய இடம் பாருங்க. அடுத்து இது பெசன்ட் நகர்ல மரக்காணம் வரைக்கும் முழுக்க முழுக்க துறைமுக பகுதி எல்லாம் ஆமைகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பகுதியில் உருவாயிருக்கு. அடுத்து நாகப்பட்டினம் முழுக்க எங்கெங்க ஆமைகள் வருதோ அதெல்லாம் கடல்சார் துறைமுகம் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கு. அடுத்து ஒரிசால மிக முக்கியமான ருஷிகல்யா, பாலூர், சாண்டிலியம் கதை படிச்சவங்க எல்லாருக்கும் பாலூர் தெரியும். அது எல்லாமே ஆமைகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களாவே இருக்கு. அடுத்து இந்த இடம் ரொம்ப முக்கியம். நகரத்தார் இருந்தா இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க. பர்மால தேக்கு மரத்தை விடுவாங்க, தனுஷ்கோடியில் வந்துடும். அது எப்படி வரும்னா, இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆமைகள் கடல்ல செல்ல ஆரம்பிக்கிறப்ப இந்த தேக்கு மரத்தை கடல்ல விட்டுருவாங்க. அந்த விடக்கூடிய இடம் பேர் வந்து தமிழா காஞ்சி. பர்மால ஐராவதி துறைமுக ஒரு தீவுல இந்த மரங்களை வந்து விட்டுட்டாங்கன்னா ஆமைகள் வழியில நீரோட்டத்தில் எந்த மனித உதவி இல்லாம இந்த தேக்கு மரங்கள் தனுஷ்கோடி வந்து சேர்ந்துடும். இது முழுக்க முழுக்க ஆமைகளுடைய கடல் நீரோட்ட வழியில் தான் இந்த தேக்கு மரத்தை இடமாட்டி இருக்காங்க. அடுத்து சென்னை கடற்கரையுடைய பழைய பேர் வந்து ஆமையூர். அதுக்கு ஆம்பூர் நடுக்கல்ல படுவூர் கோட்டத்து மேல்நடையாற்றும் ஆமையூர் பதிவா இருக்கு. இன்னைக்கும் சென்னை கடற்கரைக்கு ஆமைகள் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஆனா திருவான்மியூர்னு ஒரு இடம் இருக்கு சென்னையில, அதுக்கு பேர் திரு ஆமையூர். ஆனா அது வான்மீகி வந்தாருன்னு திரு வான்மீகியூர்னு ஆக்கிட்டாங்க. உண்மையிலே இன்னைக்கும் திருவான்மியூர் கடற்கரைக்கு ஆமைகள் வந்துகிட்டு இருக்கு. இது பாருங்க, உலகம் முழுக்க இந்த ஆமைகள் தொடர்புடைய இடங்களும் தமிழர்கள் சென்ற இடங்களும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இந்த ஆமைகளுக்கும் பறவைகளுக்கும் உள்ள தொடர்பு நான் பல தடவை கடல்லையே பார்த்துருக்கேன். ஒரு ஆமைக்கு உணவே ஒரு படகுலேருந்து இந்த பறவை தான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரும், சின்ன சின்ன குட்டி ஆமைகளுக்கு. இது ஆமைகள் கிளம்புற இடமும் பறவைகள் கிளம்புற இடமும் ஒன்னா இருந்தாலும் சேரக்கூடிய இடங்களும் ஒன்னா இருக்கு. ஜப்பான்ல நாரைன்ற இடத்துல கிளம்பக்கூடிய கொக்கும், இங்க வேடந்தாங்களுக்கு வரக்கூடிய கொக்கும், மகாபலிபுரம் கடற்கரைக்கு வர ஆமைகளும் ஒரே இடத்துல இருந்து தான் வருது. ஆனா முன்ன பின்ன வருது. இது கடல் நீரோட்டத்தில் வருது, அது வளிமண்டலத்தில் வருது. அடுத்து இதுதான் தமிழ் இலக்கியத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அழுவம்ன்ற சொல். அழுவம்னா நிலத்தில் செல்லக்கூடிய பாதைக்கும் அழுவன்ற பேர் இருக்கு, கடலில் செல்லக்கூடிய பாதைக்கும் அழுவன்ற பேர் இருக்கு, வான்வெளியில் நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய அந்த ஊடு கூட்டங்களுக்கும் அழுவன்ற பேர் இருக்கு. தமிழ் இலக்கியத்தை நம்ம வந்து ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களும் அந்த துறை சார்ந்து படித்தோன்னா புதிய செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து இது பாருங்க, மெக்சிகோவில் கிடைக்கக்கூடிய ஒரு தொல் பழங்கற்கால ஆமையுடைய ஃபாசிலும் திருச்சி கல்லமேடுல கிடைச்சி, திருச்சியில் மட்டும் 1500 ஃபாசில் கிடைச்சிருக்கு. ஆனால் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க சிமெண்ட் ஃபேக்டரிக்கு. அதில் 3 ஆமை ஓடு மட்டும் அமெரிக்காவில் நேஷனல் ஹிஸ்டரி மியூசியத்தில் திருச்சி கல்லமேடு ஃபார்மேஷன் வச்சுருக்காங்க. அதோடைய வயது பார்த்தீங்கன்னா 17 கோடி வருஷம். 17 கோடி வருஷத்துடைய ஆமையை திருச்சியிலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, கொரியாவில் இருக்க ஆமை வடிவ படகும், நம்ம தூத்துக்குடியில் ஆமை வடிவ முத்து குளிக்கிற படகும் பாருங்க. அடுத்து அரிக்குமேடு. இதை பார்த்துட்டு நாங்கள் 2 நாள் சாப்பிடல. மெக்சிகோவில் டேக் பண்ண ஒரு ஆமை அரிக்குமேடில் வந்து செத்து போயிருக்கு. அந்த ஆமையோட வயிற்றுலேருந்து முட்டையை எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 2 நாள் நாங்கள் சாப்பிடல இந்த ஆமையை பார்த்த பிறகு. அடுத்து இது ரொம்ப முக்கியம். உழவு முழுக்க முழுக்க உலகத்துக்கு போயிருக்கு. அந்த உழவு முறைகள் முழுக்க முழுக்க தமிழ் முறையாகவே இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டில் கிடைச்ச எல்லா பானை ஓடுகளையும் இந்த நெல் இருக்கு. அடுத்து மெல்லர், இந்த மல்லர்ன்ற வார்த்தை கிரேக்கத்தில் இதை ஈஜிப்தில் பதிவாயிருக்கு. அடுத்து குருமி, இன்னைக்கும் குஜராத் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய குருமி இன மக்கள் தாங்கள் வந்து தமிழகத்திலேருந்து தான் வந்தோன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஆமைகள் வழிகாமிச்சு வந்தால் பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் மிகப்பெரிய ஒரு விவசாய இனம், உழவு இனமாக இருக்கிறாங்க. இன்னைக்கும் உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசத்துடைய சிம்பலே வந்து வில்லும் மீனும் தான். அடுத்து இந்த புத்த மதம் அழிஞ்சதுக்கும் தமிழ் இலக்கியங்களை சொல்லக்கூடிய மல்லர்ன்ற இனம் அழிஞ்சதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த உழவை முக்கியமாக வச்சிருந்த இந்த மருதநில மக்கள், அவங்களுடைய பேர் பல நாடுகள் இருக்கு. மல்லர் பல்லன்ற சொல் பல நாடுகள்ல இருக்கு. அடுத்து இது பாருங்க, சுமேரையில் இருக்க ஊர், அங்க இருக்கக்கூடிய இட்டிகை இந்தியில ஈட்டான்வாங்க. அடுத்து இதுவும் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 22 ஊர்கள் இருக்கு உலகம் முழுக்கும். அடுத்து 16 பழனி ஊருக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய பழனி. அடுத்து இந்த நெல் எடுத்துட்டு போற சிற்பங்கள் ஒரு கடவுளா பார்க்கல, அந்த காலத்து இளவரசியா பார்க்கிறேன். இந்த நெல்லையும் இளவட்டக்களையும் எடுத்துட்டு போன பெண்கள் பல நாடுகளுக்கு போயிருக்காங்க. அடுத்து இது பாருங்க, தாய்லாந்தில் இருக்கக்கூடிய அரிசி தேவதை. அடுத்து தாய்வான்ல இருக்க அபாஜி, அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் தமிழ் பழக்க வழக்கங்களும். அடுத்து இது ரொம்ப ஆச்சரியம். பெரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மழுமுடங்கி நெல்லும் தாய்லாந்து பர்மாவில் இருக்கும் நெல்லும் தமிழகத்தில் பிச்சாவரத்தில் அதாவது என்ன பண்ணுவாங்க,
அந்த சதுப்பு நிலத்தில் போய் படகுல போய் நெல்லை தூவிடுவாங்க. அது நெல் தண்ணியை கிழிச்சிக்கிட்டு மேலே வரும், படகுல போய் அறுவடை பண்ணுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 4 நாடுகளில் தமிழ் முறையிலே இருக்கு. அடுத்து சீனாவில் இருக்கக்கூடிய உழவு முறை, அடுத்து ஜப்பானில் இருக்க உழவு முறை, அடுத்து கொரியாவில் இருக்கக்கூடிய உழவு முறை, அடுத்து கொரியா நாட்டுக்கு நமக்கு உள்ள தொடர்பு, அடுத்து கொரியா நாட்டில் இருக்க அந்த பானை ஓடுகள் எல்லாமே பாருங்க. அடுத்து கொரியா நாட்டில் இந்த 7 தெய்வ வழிபாடு பாருங்க. அடுத்து கொரியா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உழவு முறை, கிட்டத்தட்ட உலக நாடுகளில் எங்கெங்க நெல்லும் சிறுதானியும் பெருதானியம் இருக்கோ எல்லா இடங்களிலும் நம்முடைய கடற்கரையுடைய தாக்கங்கள், நம்முடைய மருந்துநல பண்பாடுடைய தாக்கங்கள் மிக தெளிவாக இருக்கு. குறிப்பாக இந்த திருவோடுன்னு சொல்லக்கூடியது மடகாஸ்கர்லேருந்து நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை வரக்கூடிய திருவோடு, அதுக்கு இங்கிலீஷ்காரன் பெக்கர் பவுல்னு வச்சிருக்கான். தயவுசெய்து கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். இங்கே ஆனைக்கட்டியில் ஒரு ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த திருவோடுக்கு பேர் வச்சுருக்காங்க பெக்கர் பவுல்னு வச்சுருக்காங்க, பிச்சை எடுக்கிற பாத்திரமா. இது உண்மையிலே இது செயிலஸ் பவுல். கடலில் போகிறப்ப இலையை பயன்படுத்தினா வீணாகவும் சொல்லிட்டு இந்த திருவோடு வச்சு பயன்படுத்திட்டு போயிருக்காங்க. இது செயிலர் பவுல்னு சொல்லலாம், செயின்ட் பவுல்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஆனைக்கட்டி அந்த இதில் பயோடைவர்சிட்டி பார்க்கில் அதுக்கு பெக்கர் பவுல்னு எழுதி வச்சுருக்காங்க. அடுத்து இது பாருங்கள், இது கூட இந்துவில் 1 மாதம் முன்னாடி வந்த செய்தி. இந்த கொரியாவுக்கும் தமிழுக்கு உள்ள தொடர்பை கொரியாவுக்கும் நம்முடைய உத்தரப்பிரதேசத்தில் இருக்க அயோத்திக்கும் தொடர்பாகிட்டாங்க. இது திருப்பி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இது சிறுதானியம் கூட மல்லா, பார்சிலோனில் இருக்கக்கூடிய மல்லான்னு இடம் ஸ்பெயினில். அடுத்து இது பாருங்க, கிரேக்க யூரோப் முழுக்கும் இந்த பல்லான்னு சொல்லக்கூடிய கிழக்கிலேருந்து வந்த கப்பல்கள் இருக்க பாய்மர துணியை அவர்கள் உடைகளாக பயன்படுத்தியிருக்காங்க. அங்கே டெக்ஸ்டைலுக்கு பேர் பல்லான்ற பேர். அடுத்து இந்த குமரான் சக்கரவள்ளி கிழங்கு இந்த இந்தோ பசிபிக் கடல் முழுக்கும் குமரான்ற பேர்லேயே வணங்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பல்லர் பீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மொச்சக்கொட்டையை இன்றைக்கும் வந்து உலக நாடுகளில் குறிப்பாக அமெரிக்கர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை எனக்கு சொன்னது வந்து செல்வாவுடைய அப்பா சொன்னதாக சொல்லி தான் இதை நாங்கள் தேட ஆரம்பித்தோம், எங்களுக்கு நிறைய கிடைச்சிது. அடுத்து இது பாருங்கள், காலடின்னு சொல்லக்கூடிய காஃபி இன்றைக்கும் சவுத் அமெரிக்காவில் இருக்குது. அடுத்து இது பாருங்கள் கயிறு. அடுத்து கொம்பு, கடல் பாசி. அடுத்து நெல்லிக்காய். நம்ம வந்து அதிகமாக அவையார் கொடுத்து சொல்கிறோம், ஆனால் இந்த நெல்லிக்காய் கடலில் பயன்படுத்தக்கூடிய பொருள் இன்றைக்கும் அமெரிக்கா நேவியில் கடலில் 2000 பேர் சாவறாங்க வருஷம் சிசிக்கு வந்து. அதனால் இந்த நெல்லிக்காய் பயன்படுத்தணும் ரூலாக இருக்குது. ஆனால் இந்த நெல்லிக்காவை நம்ம 3000 வருஷம் முன்னே பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து இந்த வெள்ளரிக்காய் உலகம் முழுக்கும் தமிழ் பேர்லே நாவான்ற பேர்லேயே, நாவா குமரான்ற பேர்லேயே இருக்குது. அடுத்து இந்த முருங்கை, கடலில் உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கு முருங்கை கொம்பும் நெல்லிக்காய் அரைநெல்லிக்காய் கொம்பும் தேத்தாங்கொட்டை செய்கொட்டையை பயன்படுத்தி கடல் தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றி குடிச்சிட்டு போயிருக்காங்க அந்த காலத்தில். அடுத்து மிளகு. அடுத்து சுரக்காய் 32 நாட்டில் சுரைன்ற பேர்லேயே இருக்குது. அடுத்து இது பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய பனை ஓலை பெட்டி. அடுத்து இதை சவுத் ஏஷியாவில் வளர்க்கக்கூடிய அந்த கறியை போட்டு மட்டன் சாப்பிடக்கூடிய அந்த முறைகள், பனை ஓலையில் பதப்படுத்தி சாப்பிடக்கூடிய முறைகள். அடுத்து இந்த வால், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கல்லாங்குத்து வால் 5000 வருஷம் பழசுன்னு இன்னைக்கு நிறுவனம் ஆயிருக்கு. அடுத்து இந்த ஆதித்தநூல் பயன்படுத்தும் சிலைகளும் கொற்கையில் பயன்படுத்தும் சிலைகளும் இன்று கும்பகோணம் செய்யக்கூடிய சிலைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அடுத்து இந்த கொரியா கட்டடக்கலைக்கு அடிப்படையே இந்த டால்மன் சொல்லக்கூடிய திட்டம் தான். இது தமிழக கலை ஸ்காட்லாண்டிலேருந்து கொரியா வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம மூணார் பக்கத்தில் இருக்க மறையூரில் இருக்கக்கூடிய டால்மன், இது கொரியாவில் இருக்கக்கூடிய டால்மன். அடுத்து இது பல்லர்கோட்டைன்னு சொல்லக்கூடிய ராஜபாளையம். இங்கே நான் ரொம்ப வேந்து போனது என்னன்னா, ராஜுக்குள் தான் ராஜபாளையத்தில் வந்து பருத்தி டீல் பண்ண நினைக்கிறோம். ஆனால் அங்கே வந்து பல்லர்னு சொல்லக்கூடிய விவசாய கம்யூனிட்டி டீல் பண்ணியிருக்காங்க. அங்கே 450 வருஷம் பழைய வீடுகள் இருக்கு. 3000 ஏக்கர் உள்ள பல்லர்காடுன்ற கிராமமே மற்ற மக்களால் கையாளப்பட்டிருக்கு. பத்திரம் வச்சிருக்காங்க, நிலம் இல்லை. இது தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் 50,000 ஏக்கர், நானே ஏன் கண்ணால் பார்த்தது. 50,000 ஏக்கர் நிலங்களுடைய பத்திரங்கள் இருக்கு. நிலங்கள் மற்றவங்களால அபகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, வயதானவர்கள், ஒவ்வொரு வயதானவர்கிட்ட வரலாறு இருக்கு. நான் இது வரைக்கும் போன எல்லா இடங்களிலும் 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மிக மிக தெம்பாகவும் எந்த நோய் இல்லாமையும், அதே சமயத்தில் வரலாறு வந்து ஒரு புதிய பார்வையில் சொல்றதையும் நான் நேரிலேயே கேட்டேன். அடுத்து இது பாருங்க, நம்முடைய இந்த கிழக்கிந்திய கம்பெனி அடிமையாக கொண்டு போன அத்தனை நிலங்களும் மற்றவங்களால் கைப்பறிக்கப்பட்டிருக்கு. இந்த மக்கள் எல்லாம் உலக நாடு முழுக்கும் போயிருக்காங்க. ஆனால் இவங்க போன எல்லா இடங்களும், எங்கெங்கே இவங்க அகதிகளாக போனாங்களோ, எங்கெங்கே அடிமைகளாக போனாங்களோ, அத்தனை இடத்துக்கும் ஏற்கனவே நமக்கும் உள்ள தொடர்பு இருக்கு. இதுதான் மிக மிக ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி. 3000 வருடங்களுக்கு முன்பு அரசாண்ட ஒரு இனம் அதே இடத்துல அடிமையாக போயிருக்கு. அடுத்து இது பாருங்க, எத்தனை வகையான மீனவர்கள். உங்களுக்கு வழக்கமாக பெரியப்பட்டினவர், சின்னப்பட்டினவர், பரதவர்,
முக்குவர் அந்த மாதிரி 4-5 தான். ஆனால் என்னுடைய ஆய்வில் 45 கம்யூனிட்டி. இப்போ அந்த கம்யூனிட்டியில் எங்கே போனாங்கன்னே தெரியல. அடுத்து இது பாருங்க, உழவு மக்கள். இன்னைக்கு உழவு மக்கள் ஒரு கூலி தொழிலாளர் தான் பார்க்குறாங்க. உண்மையிலே இன்னைக்கு ஒடுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்கலாம் ஒரு காலத்தில் மிக மிக வலிமையாக இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இங்கிலீஷ்காரங்க பார்த்த தமிழர்களே அல்ல. 10ஆம் நூற்றாண்டு குலோத்துங்க, 11ஆம் நூற்றாண்டு குலோத்துங்க சோழன் வந்ததுலேருந்து, விஜயநகரம் வந்ததுலேருந்து, நாயக்கர் வந்ததுலேருந்து, மராத்தி வந்ததுலேருந்து, முஸ்லீம் வந்ததுலேருந்து, தெலுங்கர்கள் வந்ததுல எல்லாரையும் தான் இங்கிலீஷ்காரன் வந்து தமிழ்லாம் பார்த்துருக்கான். உண்மையான தமிழ்லாம் அவன் அடிமையாக தான் பார்த்துருக்கான். அதனால தான் அந்த மணிப்பிரபலம்ன்ற முறையை தனித்தமிழ் பற்றாளர்கள் வந்து உடைச்சி இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தமிழ் இந்த 100 வருடங்களாக மீட்கப்பட்ட தமிழ் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி மணிப்பிரபலம் தான் இருந்தது. அடுத்து உட்காரச்சி முறை. அடுத்து சங்கு. உலகம் முழுக்கும் சங்கு எடுக்கிற இடத்துக்கும் தமிழுக்கு தொடர்பு இருக்குது. அடுத்து உலகம் முழுக்கும் இந்த கடல் பட்டுன்னு சொல்லக்கூடிய கிளிஞ்சல் எடுக்கிறதுக்கும் தமிழுக்கு தொடர்பு இருக்குது. அடுத்து அடுத்து இந்த அம்மா டைவர், பிலிப்பைன்ஸ், கொரியா, ஜப்பான் இருக்கிற அம்மா டைவர்ஸ்க்கும் தூத்துக்குடியில் முத்து குளிக்கிற பெண்களுடைய முறைகளும் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து இந்த மொக்கன் சேலம்னு சொல்லக்கூடிய கடல் ரெஃப்யூஜிஸ், கடல் அந்த அபார்ஜின்னு சொல்லக்கூடிய பேசின மொழியில் தமிழ் கலந்துருக்கு. அடுத்து இந்த சுறா பிடிக்கிற எல்லா இடங்களும், இது குறிப்பாக கென்யால நாகமணி, எல்லா இடங்கள் பேரும் தமிழ் பேராக இருக்குது உலகம் முழுக்கும். அடுத்து இந்த அளவன்ற உப்பு எடுக்கிற பல நாடுகளில் அந்த மக்கள் வந்து தமிழ் மக்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்து இந்த குலவையிடும் சத்தமும் பழங்கால முறைகளும் கிட்டத்தட்ட பல நாடுகள் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இந்த மதுரையில் இருக்க தாயமும் மெக்சிகோவில் இருக்க தாயம் விளையாடுற முறை ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இந்த சேவல். அடுத்து இந்த காளைமணி. இது பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் 2 வகை இருக்கு. பாஸ்க்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, கட்லான்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. கட்லான் பார்த்தீங்கன்னா மாடை அடக்குவாங்க, பாஸ்க்கு வந்து காளையை கொள்வாங்க. கட்லானுக்கும் தமிழுக்கு தொடர்பு இருக்கு. அடுத்து அடுத்து ஆடு. அடுத்து பாண்டி ஆடுற முறை. அடுத்து கம்பம். அடுத்து 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 இதுதான் ரொம்ப முக்கியம். தமிழர்களின் மெய்யறிவு திறன் உலக நாடு முழுக்க இருக்கு. இதை மறுபடியும் நம்ம பயன்படுத்தினா இன்னைக்கு நம்ம வருத்தப்படுறோம், தமிழ் இந்த அளவில் இருக்கு, தமிழ் மக்கள் இந்த அளவில் இருக்கு, எல்லாத்தையும் எடுக்கலாம். அடுத்து 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 இதுதான் தெப்பம், முகவை, மிதப்பு. அடுத்து நம்முடைய பாய்மரத்தின். அடுத்து அடுத்து இதுதான் திரிமரம் சொல்லக்கூடிய அம்மா அக்கா அம்மா, அம்மா அக்கா வக்கான்னு சொல்லக்கூடிய மரம், மேலே இருக்கக்கூடிய அந்த வடம்ன்ற சொல். அடுத்து கட்டலாம். அடுத்து 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 இந்த பாய்மர கப்பல், இவ்வளவு பெரிய துணியை நெஞ்சிட்டு போற பாய்மர கப்பல் தான் உலக மக்கள் இங்கே வர வச்சிருக்கு. இதை செஞ்சவங்க வாதிரியார் கம்யூனிட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் தான் இருக்கிறாங்க. அடுத்து இது அன்னபூர்ணி, வல்வெட்டித்துறையிலேருந்து போன அன்னபூர்ணி கப்பல். ஆனால் இந்த அன்னபூர்ணி கப்பலை வாங்கினதே தேவக்கோட்டையில் இருக்க நாகப்ப செட்டியார்கிட்ட 25,000 இந்த கப்பல் தமிழ்நாட்டை சேர்ந்த கப்பல். தமிழக கடல் ஆழம் குறைவாக இருக்கிறதால வல்வெட்டித்துறையிலேருந்து போச்சு. அடுத்து வாதிரியார், மிகப்பெரிய பாய்மர துணிக்கு சொந்தமான இந்த மக்கள் இன்னைக்கு வேற தொழில் இருக்காங்க. அடுத்து 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 பாருங்க, ஒரு 19 வருஷம் உழைப்ப என்னால் சொல்லக்கூட முடியல. இதுதான் தமிழ்நாட்டுடைய உண்மையான நிலைமை. ஒரு தமிழ் தொன்மையை எனக்கு பேசக்கூட முடியாமல் உட்கார்ந்துருக்கேன். ஆனால் இந்த வரக்கூடிய காலத்தில் ஊடகவியல் நண்பர்கள் மூலமாக செய்தித்தாளில் படிப்பீங்க. நன்றி, வணக்கம்.